இது உனக்கான காலம். ஹல்லேலூயா. ஆம், இது உனக்கான காலம். ஆமென். அதுதான் 1வது வசனம். நம்ம ஆராதனையிலே அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதாவது உனக்கான சீசன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ மறைந்திருந்தது போதும். நீ ஒளி. எலியாவே, நீ போய் உன்னை காண்பி, உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். எஸ் 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 எஸ். இத்தனை காலம் உன் தீபம் அணையாம பாதுகாத்ததின் நோக்கம். இத்தனை காலம் தீயையும் தண்ணீரையும் நீ கடந்தால் என்னைக்கோ முடிந்து போக வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் முடிந்து போக விடாமல், இனி ஒரு நாள் அல்ல, சீசன் ஓபன் ஆகுது. ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? விசுவாசத்தோடு உங்க தலை மேல கையை வைத்து சொல்லுங்க, என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை. இந்த மகிமை என்பது அது பல விதங்களிலே பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய உயர்வு, கனம், அதற்கு நாம் செலுத்துகிற அந்த மரியாதை இருக்கிறது அல்லவா? எல்லாவற்றிலும் மிகவும் உயர்ந்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவே அவருக்கு தான் அந்த மகிமையை செலுத்தணும். அவர் தான் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். அவருக்கு மேல வேறொரு வல்லமை இல்லாததுனால மகிமை முழுவதும் நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். அந்த கனத்தை நம்ம கொடுக்கிறோம். ஆராதனையாக, ஸ்தோத்திரமாக, இப்படி பல விதங்களிலே. இன்னொரு விதத்தில் அதை பார்க்கும்போது ஒரு நபருக்குள்ள இருக்கிற அவருடைய மகத்துவங்கள், மேன்மைகள், பலம், இதெல்லாம் வெளிப்படுகிறது. தெரியுமா? புரியும்படி சொல்ல வேண்டுமானால், சூரியன் அப்படின்னு சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு. என்ன தெரியுமா? அதனுடைய வெளிச்சம், ஒளி. சூரியனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த சூரியனுக்குரிய மகிமை என்ன தெரியுமா? அந்த ஒளி. அது எப்படி எல்லாரும் அனுபவிப்பார்கள், எப்பொழுது அனுபவிப்பார்கள் அப்படின்னா, அது வெளிப்படும் போது. அதுதான் என்ன சொல்லுவோம், சூரிய உதிக்கிறது அப்படிமோ. அந்த சூரியன் அப்படி உதித்து வரும்போது, அதுக்காக ஈவினிங் ஆனதும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருக்காது. ஈவினிங் ஆனதும் நமக்கு அது என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் அது கடலுக்குள்ளே போய் முங்கி இருந்துடும், குளிச்சுட்டு காலையில் தான். அப்படி கிடையாது. நமக்கு அது ஈவினிங்க்கு மேலே என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அதன் அர்த்தம் அந்த சூரியனுக்கு அதுக்கப்புறம் ஒளி இல்லைன்னு அல்ல, நமக்கு அதுக்கப்புறம் அது என்ன செய்யப்படலை, வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் நாம் இருக்கிற இடத்துல நமக்கு அது வெளிப்படுத்தப்படும் போது, ஆமேன், அதனால நம்ம பிரகாசப்படைகிறோம். அதனால நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது. அது நம் கண்களுக்கு பிரமிப்பாகவும் இருக்கிறது. இருள் விலகுகிறது. இப்போ சூரியனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அதுதான் அதனுடைய ஒளி. ஒரு சிருஷ்டிப்புக்கே இப்படி ஒரு மகிமை இருக்குமானால், அதை சிருஷ்டித்தவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருடைய மகிமை என்பது அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கிருபை. இவைகள் எல்லாம் நான் சொன்னது கொஞ்சம். நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அது போயிட்டே இருக்கும். இவைகள் எல்லாமே உள் அடங்கினது. இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறது. இது யார் யாருக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இது வெளிப்படும் போது அதை எல்லாரும் காண்கிறார்கள். இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்னாக முன்னறிவிக்கும்படி அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென். இது அந்த காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்மேல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்மேல். பாருங்கள், சூரிய உதயம் பார்க்கிறதுக்கு எல்லாரும் எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? கடலுக்குள்ளையா? கடற்கரையில். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் அந்த சூரியன் உதிக்கிறது. சூரிய உதயத்துக்கும் கடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அங்க சூரியன் உதிக்கிறதுனால இன்னைக்கும் காலையில் நீங்க கடற்கரை போனீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்க. அதே போலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாற போகிறது. இத்தனை காலம் காத்திருந்த காத்திருப்பு ஆமென் வீணாக போகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இது உனக்கான காலம். ஹல்லேலூயா. ஆமா, இது உனக்கான காலம். எழுதுறவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எழுதுறவங்க பிராக்கெட்ல இது எனக்கான காலம்னு எழுதிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது உனக்கு எழுத முடியும் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் நீங்க கூடுமான வரையில ஒரு நோட்டு பென்னு கொண்டு வந்துருங்க. அது ஒரு நல்ல பழக்கம். இது உனக்கான காலம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் 1வது வசனம். நம்ம ஆராதனையிலே அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதாவது உனக்கான சீசன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. நீ மறைந்திருந்தது போதும். நீ ஒளி. எலியாவே, நீ போய் உன்னை காண்பி. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். எஸ் 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 எஸ். இத்தனை காலம் உன் தீபம் அணையாம பாதுகாத்ததின் நோக்கம். இத்தனை காலம் தீயையும் தண்ணீரையும் நீ கடந்தால் என்னைக்கோ முடிந்து போக வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் முடிந்து போக விடாமல் இனி ஒரு நாள் அல்ல, சீசன் ஓபன் ஆகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.